Welcome students. Today we are going to see about ninth standard English supplementary 3 earthquake, which is written by M.S. Mahadevan. The story is little tragedy. The narrator lost his family. How his sister saved by the soldiers. This is a story. Let us discuss the story detailing. Greeting traveler. Greeting means welcome traveler. The narrator warmly inviting the travelers. Travelers are the strangers. You looked tired and cold. You means traveler. They looked tired and cold. Cold means that they are very bitter cold. They are shivering like that. The narrator asks the travelers, "Are you a stranger to this spot?" Stranger means unusual person. Waiting for the bus to Badrinath. Badrinath is located in North India. It is one of the pilgrimage center in India, famous pilgrimage center in India. Perhaps you are a pilgrim. Pilgrim means புனித யாத்திரை, புனித பயணம், or a visitor to the valley of flowers. ஸோ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இயற்கை காட்சியை ரசிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்களா அப்படின்னு யார் கேட்குறாங்கன்னா த நெரேட்டர் ஆஸ்க்டு திஸ் டு த ட்ராவலர்ஸ். எனிவே ஹூ ஆர் யூ ஆர், சரி யாராக இருந்தாலும் சரி, கம் வித் மீ, எங்களோட வாங்க, வெயிட் அட் மை டீ ஷாப். த நெரேட்டர் ஹாஸ் அ டீ ஷாப். ஹீ ரெக்வஸ்டட் த ட்ராவலர்ஸ் டு வெயிட் at his tea shop. It is just past the bend in the road. So bend means the turn. Just if we can reach the cross a turn, we will reach our tea shop. The narrator said to the travelers, as you can see, I am carrying this can of milk to the shop. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்கனாக்கா, நான் இந்த கேனில் ஃபுல்லாமே என்ன கொண்டு வரேன், ஃபுல் ஆஃப் மில்க், பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் டீ இன் 10 minutes. 10 நிமிஷம் பாருங்கள், ஐ வில் ஹாவ் ஃபயர் கோயிங். இன்னும் 10 நிமிஷத்தில் டீ கடையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் நான் பற்ற வச்சு உங்களுக்கு சுட சுட ஒரு டேஸ்டான டெலிஷியஸான டீ என்னை உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன்றார். வைல் யூ வார்ம் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ இருக்கக்கூடிய குளிரை நீங்கள் கதப்பா நல்லா வார்மாக மாறிக்குவீங்க அப்படின்னு சொல்கிற நெரேட்டர் ட்ராவலர்கிட்ட. ஐ வில் ப்ரிப்பேர் ஃபார் யூ த பெஸ்ட் கப் ஆஃப் டீ இன் ஆல் கார்வால். ஸோ கார்வால்ன்ற ஒரு பகுதியிலே மிக சிறந்த உங்களுக்கு டீயை நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இட் வில் சேஸ் அவே த பிஞ்ச்டு ப்ளூ லுக் ஃப்ரம் யுவர் ஃபேஸ். ஸோ தட் நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குது, யுவர் ஃபேஸ் லுக் டயர்டு. ஸோ வென் யூ ஹாவ் அ கப் ஆஃப் டீ, யூ வில் பிகம் ரிஃப்ரெஷ், யூ வில் பிகம் ஃப்ரெஷ் அப்படின்னு ஆத்தர் த நெரேட்டர் வந்து ட்ராவலர்கிட்ட சொல்கிறார். இப்போ டீ கடைக்கு வந்தாச்சு. ஹியர் வி ஆர், வெல்கம் டு மை ஹம்பிள் ரோட் சைட் டீ ஷாப். ஸோ என்னுடைய டீ ஷாப் ரோட் சைட்னாக்கா அந்த சாலை ஓர டீ கடை, அங்கே வர்றதுக்கு நான் இப்போ உங்களை நான் பணியாக வரவேற்கிறேன் அப்படின்றது. மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் ஆன் திஸ் உடன் பெஞ்ச். ஸோ நீங்கள் இந்த உடன் பெஞ்சில், உடனே மரத்தில் இருக்கக்கூடிய பெஞ்சில் சௌகரியமாக உக்காருங்க அப்படின்றார். இட் லுக்ஸ் rickety but it will hold your weight. Rickety means that பார்க்கறதுக்கு பலவீனமாக இருக்குது. rickety means பலவீனமாக இருக்குது, நாட் இன் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த மாதிரி கிடையாது.
பலவீனமாக இருந்தாலும் உங்கள் வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உடன் பெஞ்ச் இருக்கும், உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் requested to the travelers to sit in the wooden bench. The narrator introduced himself, his name. My name, sir, I am called Bridge. The narrator name is Bridge. I am 17-year-old. 17 means the 17 வயசு பையன், சின்ன பையன். I started this tea shop 2 years ago. When he was 15-year-old, he started his tea shop. Before that, I worked in a roadside shop outside Panipat. நான் இந்த டீ கடை ஆரம்பிக்கிறது முன்னாடி அதேமாதிரி ரோட் சைடு இருக்கக்கூடிய ஷாப்பில் தான் வேலை செஞ்சேன். அது எங்கேனாக்க பானிபட் அப்படின்ற ஒரு ஊர். பானிபட்னாக்க ஒரு ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அது. அங்கே தான் பானிபட் ஒரு வார் 1526 நடந்தது. ஃபேமஸான ஒரு வார். நார்த் இந்தியாவில் ஃபேமஸான ஒரு ஏரியா தான் பானிபட். The heat, the crowd, the population, it was all too much. அங்கே பானிபட்டில் சொல்கிறாப்புல ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும், க்ரௌடும் மக்கள் கூட்டம் அடர்த்தியாக இருக்கும், பொல்யூஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொல்யூஷன் மீன்ஸ் தட் ஸோ லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இது எல்லாமே பொல்யூஷன் தான். மாசுபாடு மாசு ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் வாஸ் ஆல் டூ மச், ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ ஹேட் சேவ்டு மோஸ்ட் ஆஃப் மை இயர்னிங்ஸ். ஸோ எவ்வளோ முடியுமோ என்னுடைய சம்பாரணத்தை பூராமே நான் சேமித்து வச்சுருக்கேன். ஐ கேம் பேக் அண்ட் வித் எ லிட்டில் ஹெல்ப் ஐ ஸ்டார்டட் திஸ் ஷாப். ஓகே, சம்படி ஹெல்ப்டு மீ ஃபார் ஸ்டார்டிங் திஸ் டீ ஷாப். ஸோ ஐ ஸ்டார்டட் மை செல்ஃப் பை த கிரேஸ் ஆஃப் காட். பை த கிரேஸ் ஆஃப் கிரேஸ் மீன்ஸ் தட் ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் it provides me a decent enough livelihood. So decent enough means நிறையா ரிச்சாகிற அளவுக்கு வருமானம் கிடைக்கிறனாலும் கடவுள் எனக்கு போதுமான அளவுக்கு, அதாவது இன்றைய நாள் திருப்தியாக இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் கிடைக்குது. அதை வச்சு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாப்புல ஹியர். ஸோ பேசினே இருக்கும்போதே while talking to the stranger, the narrator Bridge preferred a cup of tea. அந்த டீ எப்படி இருக்கு பாருங்களேன். Here your tea is ready. The tea is strong, sweet, flavored with cardamom. பாருங்க அந்த டீ எப்படி இருக்கு பாருங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது, இனிப்பாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, ஃப்ளேவர்டு. எதை வச்சோம்னா ஏலக்காய், காடம் மீன்ஸ்னா ஏலக்காயில் போட்டு நல்லா அழகாக சுட ஒரு டீ ரெடி பண்ணிட்டேன். என்ஜாய் இட்ஸ். இந்த டீ எடுத்து போயிட்டு ட்ராவலர்கிட்ட கொடுக்குறோம் பிரிட்ஜ். while I get on with my chores means okay little work. ஸோ நான் என்னுடைய சின்ன வேலைகள் செய்யும்போது, chores means ஸ்மால் ஒர்க் அப்படின்னு இருக்கேன். ஓகே, என்னுடைய ஒர்க் சின்ன வேலைகள் செய்யும்போது this is my daily routine. இதெல்லாம் எனக்கு தின வேலை சார். தின வேலை என்னது? டீ கடைக்கு வருவேன், டீ ப்ரிஃபர் பண்ணுவேன், வரவங்களுக்கு எல்லாருக்குமே அதாவது ஸ்ட்ரேஞ்சருக்கு பூராமே நான் டீயை ப்ரிப்பேர் கொடுக்குறது தான் என்னுடைய டெய்லி ரொட்டீனு. ஆஸ் சென் செட், ஈவினிங் ஆச்சுன்னா என்ன ஒர்க்கு பாருங்கள். ஐ வில் ஷட் மை ஷாப். ஷட் மீன்ஸ் க்ளோஸ் மை ஷாப் அண்ட் வாக் பேக் த 3 miles டு மை dwelling ஆன் த ஹில் சைடு. ஸோ டிவெல்லிங் மீன்ஸ் அவன் வசிக்கிற இடத்துக்கும் அவன் இருக்கிற இடத்துக்கும் இங்கே டீ கிடைக்கும் 3 miles. ஸோ தட் 3 miles away ஃப்ரம் ஓகே ஃப்ரம் dwelling place to tea shop. ஸோ 3 miles. The name of my village, என்னுடைய கிராமத்துடைய பேர் தெரியுங்களா? இட் வாஸ் மை வில்லேஜ், த வில்லேஜ் ஆஃப் மை ஆன்செஸ்டர். அதுதான் என்னுடைய ஆன்செஸ்டர் மீன் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய மூதாதையர்கள் அவர்கள் வாழ்ந்த கிராமமே அதுதான். இட் இஸ் நோ மோர், இப்போ கிடையாது. அந்த கிராமத்தில் சுத்தமாகவே எல்லாமே காலியாகி போச்சு. மோல்தி இஸ் கான். அவருடைய சொந்த ஊர் என்னது? மோல்தி. அந்த மோல்தி என்ற கிராமம் இப்போதைக்கு இல்லவே இல்லை. வாட் ஹேப்பன் டு மை வில்லேஜ்? ஸோ என்ன நடக்குது, எதனால தான் அந்த கிராமம் இல்லைன்றதை நம்ம ஓகே வி வில் டிஸ்கஸ் த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம்னாக்க, நம்முடைய நெரேட்டர் பிரிட்ஜ் இன்வைட்டட் stranger travelers. He
brings to his tea shop and he asked to the travelers to sit on the wooden bench. The wooden bench was looks rickety. Rickety means பலவீனமாக இருந்தது. பட் த உடன் பெஞ்ச் ஹோல் தேர் வெயிட் தாங்குற அளவுக்கு இருந்தது. பேசினே இருக்கும் பொழுது ஸோ இங்கே டீ ஷாப்பில் நல்ல டேஸ்டியான டீ, அதாவது ஸ்ட்ராங் ஸ்வீட் ஃப்ளேவர்ட் அண்ட் கார்டமன் டீயை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ப்ரிப்பேர் பண்ணி யார்கிட்ட கொடுக்குறாருனாக்கா ட்ராவலர்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. ட்ராவல் பண்ணும்பொழுது நான் இப்போ ஈவினிங் சொல்கிறேன், மார்னிங் இதுதான் என்னுடைய ஒர்க்கு. ஈவினிங் பார்த்தோன்னா என்னுடைய கடையை நான் டீ ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பி போவேன். இந்த டீ ஷாப் இங்கே என்னுடைய வீடு எங்கே இருக்குனாக்கா ஸோ 3 miles அவே ஃப்ரம் த டீ ஷாப். இங்கேருந்து 3 மைல் இருக்குது. என்னுடைய டிவெல்லிங் மீன்ஸ் வசிக்கிற பிளேஸ் இருக்குது. மை வில்லேஜ் நேம் இஸ் மோல்தி. மோல்தி இப்போ கிடையாது, பழைய கிராமம். அது என்ன நடந்தது அப்படின்றத we will discuss next video. Thanks for watching this video.